கேட்டு செஞ்சுறதுக்கும் கேட்டு செய்யறதுக்கும், ஒரு காரியத்தை கேட்டு செய்வோம், அடுத்த காரியத்தை நாம செய்வோம். கேட்டா சொல்லுவோம், நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். எப்போ கேட்டேன்? அன்னைக்கு கேட்டேன். எரிகோவை பிடிக்க போறதுக்கு யோசுவா கேட்டு செஞ்சாரு, ஆயை பிடிக்க போறதுக்கு கேட்கல. அதே போல போனாரு. ஆண்டவர் சொல்ல, என் நினைவுகள் இல்ல உன் நினைவு. அதான் தாவீதை பாருங்க, கேட்டு செய்யறாரு. அதாவது தாவீதுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தன் முற்பிதாக்கள்ல எங்கெங்க தவறுனாங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணாரு. இப்படிதான் இருக்கணும். அது தாவீதுக்கு நிகர் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனா தாவீது இடத்துல தவறு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு நிகராக, என்னதான் விசுவாசம் ஆபிரகாமுக்கு நிகராக முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆனா ஆபிரகாம்கிட்ட இருக்கிற, அதனால சொல்லிட்டு நம்ம போய் ஆகாரம் கூட்டிட்டு வர முடியுமா? அது எங்க முற்பிதா, ஒரே குத்து. ஆமே. எல்லா சைடும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரே ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். அவங்களுக்கு நிகர், முற்பிதாக்களுக்கு நிகரே ஆக முடியாது. அவங்க ஃபெய்த் என்ன, இத்தனைக்கு அவங்க ஜீசஸ் பீரியட்ல இல்ல. அப்படி இருந்து அவங்க எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமே. தாவீது பாருங்க, திரும்ப கேட்கிறான். பெலிஸ்தர் திரும்ப வராங்க, திரும்ப கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாத, அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடி இருக்குல்ல, அது பக்கத்துல நெல்லு. அப்பொழுது அந்த வார்த்தையை பாருங்கள், அதனுடைய 15வது வசனத்துல, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை, ஆங்கிலத்தில் இருக்கும், when you hear a sound like marching feet in the tops of the poplar trees. marching feetனா அணிவகுத்து போகிறது. எதுக்கு மேல? முசுக்கட்டை செடிக்க மேல அப்படி ஒரு சேனை வந்து அணிவகுத்து போகுமா. இது யாருடைய சேனை? இதுதான் கர்த்தருடைய சேனை. அவருடைய பணிவிடை ஆவிகளாகிய தூதர்கள். நீ அதனால நீ என்ன பண்ண தெரியுமா? நீ அதை கேட்டு. அப்போ பெலிஸ்தியர் நிறைய சத்தம் போடுவான், கேட்காத. நீ எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? அவர் வரப்போறார். ஆமென். அதாவது எலியா எதுல ரொம்ப கவனமா இருந்தார் தெரியுமா? அது பெருமழை நிறைச்சல் கேட்கறதுல. ஒரு முசுக்கட்டை செடினா பெரிய மரங்கள்லாம் இல்ல. ஆமென். முசுக்கட்டை செடி, அதுக்கு மேல யாராவது நடந்தா அது என்ன ஆயிரும் தெரியுமா? உடஞ்சு விழுந்துரும். அப்ப மனுஷன், இது மனுஷ சேனை அல்ல. இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேளுங்க. அந்த சத்தத்தை நீ கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். புறப்பட்டிருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கிட்ட கேட்டு செய்யறவனுக்கு முன்பதாக கர்த்தர் பரலோக சேனையை இறக்குவார். கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. நான் முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோ தாவீது, பெலிஸ்தியர் உனக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிருவாங்க. அடுத்த வசனத்தை வாசிகள் ஜெபிக்கலாம். 16வது வசனம்.